100 போலீஸ் அங்க உட்கார்ந்து இருக்காங்க. பாருங்க இந்த காம்பவுண்ட் இப்ப திருப்பி இந்த பிராந்தி கடைக்குள்ள பார் அங்க பார். கிட்டத்தட்ட காலையில மணி என்ன 9 மணிக்கு நடக்குதா வழக்கம் போல 24 மணி நேரம் பார் செயல்படும். பாருங்க மணி என்ன லைவ்ல போற மணி என்ன. தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம், காவல்துறை, திமுக அரசாங்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க பக்கத்துல துப்பில்ல. இங்க பார் வெளிவிடு பாத்தியா, காலையில 9 மணிக்கு பப்ளிக்கா திறந்து வச்சு கலவை நடந்துட்டு இருக்கு. இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்து இருக்காரு வெளியில. 50 போலீஸ், 10 காவல் ஆய்வாளர்கள், டிஎஸ்பி எல்லாம். இதுதான் தமிழக அரசாங்கம் இன்றைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய லட்சணம். கேவலமான இந்த அரசாங்கத்திற்கான சாட்சி இந்த பார். மகளிர் பாதிக்கப்பட்டாங்கிறதுக்காக இன்றைக்கு பேரணிக்கு செல்ல முயன்ற பெண்கள் 15 பேர்த்த கைது செய்து மண்டபத்துல தங்க வச்சிருக்காங்க. அதே மண்டபத்துல அதே காம்ப்ளெக்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய கடையில இப்ப 50-100 போலீஸ் வெளியில பாதுகாப்பு இருக்கக்கூடிய இடத்துல பிராந்தி கடை 24 மணி நேரம் செயல்பட்டு இருக்குது. இதுதாங்க இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய உண்மையான லட்சணம், இந்த சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய லட்சணம். 100 போலீஸ் உட்கார்ந்து இருக்கக்கூடிய காம்பவுண்டுக்குள்ள 24 மணி நேரமே இன்னைக்கு சாராய வித்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கேட்டு போனவங்களை கைது செய்து உள்ள வச்சிருக்காங்க. தயவு செய்து மக்கள், தமிழ்நாட்டுடைய மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.